guys இன்னைக்கான கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா transitive verbs and intransitive verbs பார்க்க போறோம். So transitive verbsனா என்னன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் இருக்கு, அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்ஷனை பண்றாங்க, அது verb. அந்த verb பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் மீனிங் தரணும் அப்படின்னா அது பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் தான் அந்த சென்டென்ஸோட மீனிங் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த வேர்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அது டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஐ பாட் அ கார், நான் ஒரு கார் வாங்கினேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாங்கினேன், அப்போ என்ன வாங்கினேன்? கார் வாங்கினேன். அப்போது ஐ சப்ஜெக்ட் பாட் வேர்ப், என்ன வாங்கினேன்? ஐ பாட் அ கார், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இது இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மை மாம் கேவ் அ chocolate. My mom gave me a chocolate. எங்க அம்மா என்கிட்ட சாக்லேட் கொடுத்தாங்க. அப்போ my mom subject, gave அப்படின்றது verb. அது பக்கத்துல என்ன வருது? எஸ், ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்டும் ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டும் வருது. அப்ப அதை தொடர்ந்து அந்த கேவை தொடர்ந்து என்ன கொடுத்தாங்க? ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க. யார்கிட்ட கொடுத்தாங்க? என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா அந்த வேர்ப் இருக்குது, அந்த வேர்ப் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அது டிரான்சிட்டிவ் வேர்பாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்க்கு ஆப்ஜெக்ட் தேவை இல்லை, அந்த வேர்ப் தானாகவே கம்ப்ளீட் மீனிங் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தி பேபி ஸ்மைல்டு, அப்போ அந்த பேபி சிரிச்சிச்சு. தி பேபி ஸ்மைல்ட் அட் மீ, என்னை பார்த்து சிரிச்சிச்சு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேபின்றது சப்ஜெக்ட், ஸ்மைல்டுன்றது வேர்ப், அட்டுன்றது ப்ரப்போசிஷன் ஆயிடுது. அந்த அட்டுக்கு பக்கத்துல தான் மீன்ற ஒரு ஆப்ஜெக்ட் போடுறீங்க. அப்ப ப்ரப்போசிஷன், அந்த ப்ரப்போசிஷனுக்கு பக்கத்துல அந்த ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்டா தான் வருதே தவிர்த்து இந்த வேர்ப்கான ஆப்ஜெக்டா அது இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு கிளியர் ஆகும். I am sleeping, நான் தூங்கிக் கொண்டு இருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல ஸ்லீப்பிங்கிறது வேர்ப், இதுக்கு ஆப்ஜெக்ட் தேவைப்படலை. இது கம்ப்ளீட் ஆகுறதுக்கோ இது கம்ப்ளீட்டான மீனிங் தர்றதுக்கோ எனக்கு ஆப்ஜெக்ட் தேவைப்படலை. அப்போது இது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். ஒரு சில வேர்ப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸாகவும் ஆக்ட் ஆகும், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸாகவும் ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஐ ஸ்டாப்ட் மை கார், இந்த இடத்துல நான் என் காரை ஸ்டாப் பண்ணினேன். அப்போ ஸ்டாப்டு அப்படின்ற வேர்ப் ஸ்டாப்டு வாட்? மை கார், ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது. அப்போ ஸ்டாப்டுன்ற வேர்ப் இதில் டிரான்சிட்டிவ் ஆக்ட் ஆகுதா? இதே பாருங்க, தி கார் ஸ்டாப்டு, தி கார் ஸ்டாப்டு, அப்போ கார் நின்று விட்டது. ஸோ இந்த இடத்துல கார்ன்றது சப்ஜெக்ட், ஸ்டாப்டுன்றது வேர்ப். இட் டசன்ட் ரிக்வயர் அ ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் தேவைப்படலை. அப்போ ஒரு வேர்பே டிரான்சிட்டிவாகவும் ஆக்ட் ஆகுது, இன்ட்ரான்சிட்டிவாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ சம் வேர்ப்ஸ் கேன் பி டிரான்சிட்டிவ் அண்ட் சம் வேர்ப்ஸ் கேன் பி இன்ட்ரான்சிட்டிவ் அண்ட் சம் வேர்ப்ஸ் கேன் பி போத் டிரான்சிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரான்சிட்டிவ். ஸோ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணுறேன். அது என்ன, அந்த இதில் என்னென்ன வேர்ப், எந்தெந்த கைண்ட் ஆஃப் வேர்ப்ஸ், அதாவது டிரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ டடா பை, see you guys.